கடக ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். கடகத்தின் அதிபதியான சந்திரன் பயணம் கிட்டத்தட்ட வளர்பிறையா மாறுது. அமாவாசை அமைப்புலேருந்து அமாவாசை சமயத்தில் எப்போதுமே கொஞ்சம் பலகீனமான சூழ்நிலையை உணர்வீங்க. கௌரவ பங்கம், அதாவது கௌரவ பங்கமான சூழ்நிலையில் மாட்டிட்டு முழிப்பீங்க. அந்த அமைப்புலேருந்து வெளியே நம்ம எந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்காக இருந்தோமோ அந்த வீக்கிலேருந்து வெளில வருவீங்க. வீக்னஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய வீக்கு இந்த வாரம் அப்படி வச்சுங்க. ஸோ வீக்னஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய சில சூழ்நிலைகள் நடக்கும். அதுக்காக சில முயற்சிகளை வார ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கடுமையாக எடுப்பீங்க. அந்த எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாமே இந்த வாரத்தின் இறுதியிலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். அது உங்களை ரிலாக்ஸாக வச்சுருக்கும். கஷ்டப்பட்டு பாடுபட்டதுக்கு டெவலப்பு தான் ஆகிருக்கு, ஒன்றும் நம்ம மைனஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இந்த பாடுபடுறது அப்படிங்கிறது, கடமையை செய்கிறது, முயற்சி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட தேவை கருதி தான். ஸோ இந்த வாரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இல்லை அதுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த கம்மிங் டேஸ்லேருந்து என்ன செய்யறது, நெக்ஸ்ட் மந்த்து, இந்த மாதிரியான ஒரு ஃப்யூச்சர் பிளானுக்கு என்னென்ன பாடுபட போகிறீங்க அப்படிங்கிறத அந்த வாரத்தில் தீர்மானிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் ராசி கூட சம்மந்தப்படக்கூடிய சுக்கிரன்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். கொஞ்சம் எப்போதுமே சுபகிரகம் ராசி கூட இருக்கும் பொழுது சம்மந்தப்பட்ட ராசி வருத்தமாக இருக்காது. வருத்தத்திற்கு அப்பாற்பட்டு கவலைகள் எதுவாக இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் சந்தோஷமான மனநிலையில் இருப்பாங்க. ஸோ சுக்கிரன் ஜென்ம ராசியோட சம்மந்தப்படக்கூடிய வாரமாக இருக்குது. அதற்கேற்ற மாதிரி சந்திரனுடைய ட்ராவலும் கிட்டத்தட்ட ஒரு பரிவர்த்தனை அமைப்புலாம் கிடைக்க வரும். சுக்கிரன் சந்திரன் அப்படிங்கிற பரிவர்த்தனை அமைப்புலாம் கிடைக்க வரும். இதன் மூலியமாக சில நல்ல விஷயங்கள், சொத்துக்கள் விஷயம், அசையும் அசையா சொத்து, வாகன அமைப்புகள், கொஞ்சம் ஒரு பொருளை அனுபவிக்கிறது, ஒரு 2-3 விஷயங்களில் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கிறது. ஒரே விஷயத்தில் மட்டும் இல்லாமல் ஒரு 2-3-4-5 விஷயங்களில் கொஞ்சம் பரவாயில்ல, அதுலேயும் கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடைக்கிறது. உதாரணத்துக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு கல்யாண சாப்பாடு போனால் நிறைய வெரைட்டி கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான். உடனே எல்லாருமே கல்யாண சாப்பாடுக்கு போயிடாதீங்க. ஸோ எக்ஸாம்பிள் மாதிரி தான் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு 4-5 விஷயங்கள் மூலியமாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்கும். எல்லாத்துலேயும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துலேயும் முன்னிலை பெறுவீங்க. பின்தங்கிய நிலைமையில் சூழ்நிலைகள்லாம் மறைக்கப்பட்டு நீங்கள் இந்த வார கணக்கில் முன்னிலை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை எடுத்துக்கலாம் கடகராசி நபர்கள். அதனால் சாதகமான நிலைமை தான் வருது இந்த வாரத்தில். இன்னும் பெரிய பஞ்சாயத்து வருத்தம் அப்படிங்கலாம் இல்லை. கடந்த போல காலத்தில் ஏதாச்சும் பேர் கெட்டு போனது, கௌரவ பங்கு அந்த மாதிரி இருந்தால் கூட, தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களை இந்த வாரத்தில் பாராட்டக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும்.